நிஃப்டி ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோ. சரி வாங்க ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த ஒரு செல் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஹையர் ஹையை வந்து ஹையர் ஹை லோவர் ஹை அதை உடைக்காமலே அப்படியே வந்துகிட்டே இருக்குது நிஃப்டி. ஸோ அந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகணும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் என்ன கேட்டிங்கன்னா என்னோடய வியூ வந்து இன்னுமே பேரிஷாக தான் இருக்குது. ஸோ மேபி இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேபி கேண்டில் அடுத்த க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் இங்கே ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி விழுந்து இங்கே ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக ஸ்லைட் ஆகி இந்த லெவல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு நிஃப்டி, இப்படி எடுத்து மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐ எம் இன் பியரிஷ் மோட். ஸோ நாளைக்கு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், இன்கேஸ் கேண்டில் இந்த பக்கம் கேப்பில் ஓப்பன் மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இங்கேருந்து இந்த லெவலில் கன்சால்டேட் ஆகும். இப்படி கன்சால்டேட் ஆகி மறுபடியும் ஒரு செல் ஆஃப்க்கு நம்ம எங்கேயாவது ட்ரை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் அப்படின்ட்டு பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸில் ஸ்ட்ரைக்கில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இது இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு பைக் எதிர்பார்க்கலாம். அப்படி இது எதுவுமே நடக்கலை, டேரெக்டாகவே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் டேரெக்டாகவே இங்கேருந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு செல் ஆஃப் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இங்கேருந்து மேபி இப்படி ஒரு செல் ஆஃப் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம ரெகுலர் டேட்டாஸையும் பார்த்துட்டு நம்ம ஒரு செல்லிங்க்கு பிளான் பண்ணலாம். இந்த லெவலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி இதிலேருந்து ரீடெஸ்ட் எடுக்கலாம், அப்படின்னா இன்னும் கூட ஃபர்தராக ஸ்லைட் ஆகலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் அழகாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆஃப் ஆனது அப்படியே அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம அப் சைடுக்கு எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பெரிய லாங் போயிடலாம் அப்படி இப்படின்னு பொசிஷன் க்ரியேட் பண்ண வேண்டாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி பையர் செல்லர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நாளைக்குள்ள பொசிஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி நம்மளோட அனலைசிஸ் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு டெய்லியுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.